நம்பிக்கையை அளிக்கிற கர்த்தர் நம்மளை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் அழைச்சி நம்பிக்கை கொடுக்கணும்? அழைச்சி நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்பிக்கை அழிச்சார்னா அவர் நம்மை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிலாம் மாற்றி மாற்றி விளையாடுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் ஒன்றும் திருவிளையாடலாம் என்ன பண்ணிட்டு இல்லை, விளையாண்டுக்கிட்டுலாம் கிடையாது. கர்த்தருக்கு 1000 கோடி வேலை இருக்குது, அவருக்கு 1000 அலுவல் இருக்குது. இதன் மத்தியில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை என்ன அழைச்சிருப்பார்னா அதை எவ்வளோ தீவிரமாக நிறைவேற்றணுமோ அவ்வளோ தீவிரமாக நிறைவேற்றுவதற்கு அவரும் அவருடைய ராஜ்யமும் அவருடைய சேனைகளும் இப்போது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நம்பிக்கையை நிறைவேற்றணும், நம்பிக்கையை மகிழ்ச்சியாக்கணும். பைபிள் சொல்லுது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அவரை நம்பி வந்தவனுடைய நம்பிக்கை அது அழியாது. அதுக்கு பதிலாக நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். கர்த்தரை தைரியமாக நம்பலாம்.